ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரின் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி நான் உம்மை துதிப்பேன். பாடலை பாடி நம் தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். நீரின் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பி இருந்தேன். நீரின் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம்ம தேவாதி தேவனை கொஞ்ச நேரம் நம்ம அல்லேலூயா அவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா அவர் துதிகன மகிமைக்கு அவர் பாத்திரர், நம்முடைய தேவன் பாத்திரர். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ராஜாவே, நீர் மகிமைக்கு பாத்திரர் அப்பா. எங்கள் பலன் நீர் அப்பா, எங்கள் பலன் நீர் ஆண்டவரே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நேரத்தில் ஆவியானவர் அல்லேலூயா தேவன் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆண்டவரே.
நீர் அசைவாடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பலன் பூரணமாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக, எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக, எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக. உன்னதத்தின் பலன் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவதாக. நீர் எங்கள் பலனாய், நீர் எங்கள் கேடகமாய் இருக்கிற வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளே, நீர் கைவிடுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, ஆமென், நான் உம்மை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் தாங்குதையாவும் கிருபை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை, என்னை அணைக்குதையாவும் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், ஆமென், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஆமென். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். ஆமென். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, ஆமென், உம்மாலே ஒரு தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, ஆமென், நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, ஆமென், நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை, என்னை அணைக்குதையாவும். ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், ஆமென், நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, நான் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே. ஆமென், ஆமென், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, ஆமென், நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கைவிடப்படுவதில்லப்பா, நான் கைவிடப்படுவதில்லை. நீர் கைவிடாத தேவா, நீர் கைவிடாத தேவா. நீர் எனக்கு பலனாக, எனக்கு நீர் ஆதரவாக, ஹல்லேலூயா, எனக்காக நீர் இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தாங்குகிறவரே, என்னை தாங்குகிற தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக, ஹல்லேலூயா, என் சார்பில் ஆண்டவரே நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கைவிடாதவர், நீர் கைவிடாத தேவா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. உம்முடைய இரத்தம் எங்களை ஹல்லேலூயா விடுதலையாக்கும், உம்முடைய இரத்தம் எங்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த வேலையில
அப்பா உம்மை ஆராதிக்கிற அந்த நேரத்தில் அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் தேவ ஆட்டுக்குட்டியானவர், நீர் ஆட்டுக்குட்டியானவர். எங்களுக்காக நீர் ஆண்டவரே கடந்து வந்தீரப்பா. கோர சிலுவையில எங்களுக்காக ஆண்டவரே உடைய ஜீவனை கொடுத்தீர், இரத்தத்தை சிந்தினீரப்பா. எங்களுக்காக நீர் பலியானே. ஹல்லேலூயா. எங்களுடைய அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக ஆண்டவரே அப்பா நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களை நீதிமானாய் மாற்றுவதற்கு அப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தர் ஹல்லேலூயா உம்முடைய கிருபையை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை கொடுத்தீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே எங்கள் ஆராதனை. அவருக்கே ஆமென். உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்து உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. ஆமென். உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவனே, பாவமாய் மாற்றப்பட்டி. பரிசுத்தம் உள்ளவனே, பாவமாய் மாற்றப்பட்டி. நீதிமானாக என்னை மாற்றினே. நீதிமானாக என்னை மாற்றினே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, ஹல்லேலூயா. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்து உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தே உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. Thank you Lord. ஆண்டவரே, உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கே எங்கள் ஆராதனை அப்பா.
உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாட்டுக்குட்டியானவரே, தேவாட்டுக்குட்டியானவரே, எங்களுக்காக பலியானீரே. எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தீரே. எங்கள் சாபங்களை நீக்கினீரே. எங்கள் வியாதிகளை குணமாக்கினீரே. எங்கள் தேவாட்டுக்குட்டியானவரே, ஹல்லேலூயா. இதோ பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவராகிய கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கே எங்கள் துதிகன மகிமை அப்பா. உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. நீரே துதிக்கு பாத்திரர், நீரே துதிக்கு பாத்திரர், நீரே கனத்துக்கு பாத்திரர் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்கள் குடும்பத்தின் மேல ஆண்டவரே, எங்கள் வீட்டின் மேல ஆண்டவரே, எங்கள் மேல இருப்பதாகப்பா. எங்களை பாதுகாப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையினால இலவசமாய் கொடுத்தவரே, கிருபையினால இலவசமாய் கொடுத்த தெய்வமே, விடுதலை கொடுத்தவரே, மீட்பை கொடுத்தவரே, நீதிமானாய் மாற்றினவரே, பரிசுத்தமாய் மாற்றின தெய்வமே, அந்த கிருபை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை விலைக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக. மீதியான ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வாசிப்போம். கடந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். கடந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய காரியத்தை ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 5 காரியத்தை நான் சொன்னேன். ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து, ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறவன், ஆபிரகாம் அர்ப்பணிப்பு, அவனுடைய ஒப்பு கொடுத்தலை குறித்து சொன்னேன். 4ஆவதாய் அவன் கர்த்தரை ஆராதிக்கிறவன். 5ஆவதாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், தன் கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறவன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். தொடர்ந்து ஆபிரகாமுடைய காரியங்களை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 6வது காரியமாக இதை 1வது என்று பார்த்து கொள்ளுவோம். மறுபடியும் ஆபிரகாமை குறித்து மீதியான ஒரு 4 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக ரோமர் நிருபத்தில், ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதே நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தோம். அப்போ அந்த முதலாவதாக ஆபிரகாமுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்திலே பலகீனமாய் இருக்கவில்லை. அந்த 18 வாசிக்கும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அந்த ஆபிரகாம் அவன் நம்பிக்கையோடு ஆண்டவரை என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்தான். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு என்ன செஞ்சான்? அவன் விசுவாசித்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் அவன் நம்பிக்கையோடு என்ன செஞ்சான்? கர்த்தரை விசுவாசித்தான். அப்போது அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை, கர்த்தர் மேலே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை.
அப்போ நம்புவதற்கு ஏதுவான காரியம் வாழ்க்கையிலே அவனுடைய சரீரத்தில் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் இல்லை, அவனுடைய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவனுடைய சரீரம் செத்து போனதாய் வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. அப்போது அவங்களுடைய சரீரமும் அவங்களுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது என்று வேதம் சொல்கிறது. அவங்களுடைய சரீரத்தில் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கக்கூடிய எந்த விதமான ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மறுபடியும் வசந்தம் வாசிங்க, 18 வாசிப்போம். 18 அப்போது அநேக ஜாதிகளுக்கு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு குழந்தைக்கே இங்கே வழி இல்லை, ஒரு குழந்தைக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன்னு சொல்லி அழைக்கிறான். அப்போ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். ஒரு குழந்தைக்கு கூட வழி இல்லை. அப்போ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனுங்கிறது எப்படி சாத்தியப்படும்? அப்போ நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்தும் இந்த ஆபிரகாம், தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம், கர்த்தரின் நம்பிக்கையோடு விசுவாசித்தான், கர்த்தரை நம்பினான். அப்போ கர்த்தர் அவன் எதில் நம்புகிறான் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தை நம்பலை, தன்னுடைய சரீரத்தை அவன் நம்பலை, தன்னுடைய பலகீனத்தை நம்பலை, தன்னுடைய இயலாமையை அவன் நினைக்கல. அவன் எதை நம்பினான் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு உண்டான எந்த வாய்ப்புகளும் நமக்கு கிடையாது. அவன் சரீரத்தில் எதுவும் நடப்பதற்கு உண்டான அறிகுறி எதுவுமே கிடையாது. அற்புதம் நடப்பதற்கு உண்டான எந்த விதமான காரியமும் அவனுடைய வாழ்க்கையில் கிடையாது. ஆனால் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்தோம், எதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாமல் இருந்தாலும் அவன் நம்பிக்கையோடு ஆண்டவரை விசுவாசித்தான், அவன் தேவனை நம்பினான். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது அவனுடைய பலகீனம், அவனுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. அவனுடைய உடம்புல ஒன்றுமே கிடையாது, எல்லா உறுப்புகளும் செயலிழந்து போயிற்று. ஆனால் செயலிழந்து போனாலும், தோல்விக்கு ஏதுவான காரியமாக இருந்தாலும் கூட, எதுவும் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு காரியமாக இருந்தாலும், ஆனால் நடத்துகிற தெய்வத்தை, அவனை அழைத்த தெய்வத்தை அவன் நம்பினான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் ஆண்டவரை நம்பினதுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சாராள் கர்ப்பந்தரிக்க பலனடைய செய்தார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உண்மையிலே இந்த நாட்களில் நம்புகிற ஜனத்துக்கு அற்புதங்களை செய்கிறவர். நம்ம கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயமாய் தேவன் உதவி செய்வார். நம்ம கர்த்தரை நாம் என்ன செய்ய நம்பணும், வேறு எதுவுமே நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. கர்த்தர் நம்பிக்கை கொடுத்து நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறோம் இல்லையா? மனுஷரை நம்ம நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். அப்போ எதுவுமே நமக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது, எதையும் நம்பி நம்ம வாழ முடியாது. ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் தேவன் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாய் ஆண்டவங்க நம்பிக்கை வீண் போகாது. அடிக்கடி சொல்ல வசனம் தான், உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. கர்த்தர் மேல் வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. அவன் அதைத்தான் பார்த்தாங்க, தன் சரீரத்தை பார்க்கல,
அவன் கர்த்தரை நம்பினான், ஆண்டவராய் இயேசுவை நம்பினான். கர்த்தரை நம்பினதுனால அவனுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை அவர் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது ரெண்டாவதாக அந்த ரோமர் 4ஆம் அதிகாரம் அந்த 19 வாசிப்போம். 4:19. விசுவாசத்திலே பலகீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாது இருந்தான். 4:19. அப்போ ரெண்டாவதாக அவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவன் தேவன் மேலே எண்ணம், அதாவது அவனுடைய எண்ணம் எல்லாம் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார். நம்புகிறது மாத்திரமல்ல, அவனுடைய எண்ணம் எல்லாமே, அதாவது கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கீழே வாசிப்போமே, 21 வாசிங்க. 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர். அப்போ அவனுடைய எண்ணமெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமையான தேவன். அப்போ அவர் எனக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுனால என் சரீரத்தை அவர் பலனடைய செய்ய முடியும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். அப்போ அவனுடைய சிந்தை முழுவதும் அவர் எனக்கு உதவி செய்வார், அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தோல்வியை குறித்து அவன் எண்ணவே இல்லை, அவனுடைய பலவீனத்தை குறித்து எண்ணவே இல்லை, அவனுடைய இயலாமை குறித்து அவன் எண்ணவே இல்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எண்ணம், தேவன் நிச்சயமா எனக்கு அற்புதங்களை செய்வார், அவர் வல்லமுள்ள தேவன்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம கர்த்தரை என்ன செய்ய முடியும், மகிமைப்படுத்த முடியும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம அவரை மகிமைப்படுத்த முடியும். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே அவரை மகிமைப்படுத்த முடியும். அவர் எனக்கு செய்து விட்டார், செய்த பிறகு நாம் பொருத்தனை பண்ணுகிறோம். கர்த்தர் இதை செய்தால் அப்படி சொல்லி பொருத்தனை பண்ணுகிறோம். கர்த்தர் செய்வதற்கு முன்பதாக பண்ணக்கூடிய பொருத்தனை மாத்திரமல்ல, அந்த பொருத்தனை நிறைவேற்றுவது. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்போ விசுவாசத்தில் வல்லவன் அவன் தேவனை என்ன செஞ்சான், மகிமைப்படுத்தினான். ஏன் அப்படின்னா அவனுடைய எண்ணம் எல்லாம் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமையான தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவனுடைய சரீரம் செத்து போனதையும் அவன் எண்ணவில்லை. அவன் வல்லமையான தெய்வத்தை செஞ்சான், நம்பிக்கிட்டு இருந்தான், அந்த எண்ணத்தில் இருந்தான். இதே போல தான் அந்த வாசிப்போம் எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில். எபிரெயர் அந்த வசனத்தை வாசிங்க. எபிரெயர் 11ஆவது அதிகாரம். எபிரெயர் அந்த 11 வாசிப்போம். எபிரெயர் 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அப்போ விசுவாசத்தினுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
ஆண்டவர் வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன்னா உண்மை ஆண்டவராய தேவன், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். யாருக்கிட்ட உண்மை இருக்குதோ இல்லையோ, ஆனால் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் வல்லமையான ஒரு தேவன். அப்போ அவங்களுடைய எண்ணம் முழுவதும் அதுதான் இருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமையான தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த எண்ணம் எல்லாம் அவங்க சிந்தை முழுவதும் அந்த எண்ணம் தான். இது நடக்குமா, இது நடக்காதா, நம்முடைய சரீரம் இப்படி இருக்கிறது, நம்முடைய காரியம் இப்படி இருக்கிறது, நம்ம குடும்பம் இப்படி இருக்கிறது, நம்ம பிரச்சனை இப்படி இருக்கிறது, இது எப்படி சரி பண்ணுறது, நடக்குமா நடக்காதா? இல்லை, உங்களுடைய எண்ணம் எல்லாம் தேவன் எனக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார், என் தேவன் எனக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆண்டவர் அறியாத இடத்துலையும் சில அற்புதங்கள் நடக்கலாம். ஆனால் தேவனுடைய அற்புதம் மகிமையானது, நிலையானது, நிரந்தரமானது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம பெரிய நிறுத்தத்தில் நம்ம ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணோம் இல்லையா, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குடும்பத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. 2 வாரத்துக்கு முன்னால் நானும் அவளும் போயிருந்தோம். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் அந்த மகளுக்கு தெரியும், நம்ம முத பார்க்கும்போது அந்த சங்கீதா சிரிக்க கூட மாட்டா இல்லையா, அவள் சிரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனால் அவளை சிரிக்க ஆண்ட உதவி செய்தான், கணவரோடு சேர்ந்து வாழ உதவி செய்தான். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிப்பதே பெரிய கஷ்டம். ஆனால் அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதோ உங்கள் வாக்கை நாங்கள் தெய்வ வாக்காக எடுத்துக்கிட்டோம் ஐயா, உங்கள் கடவுள் அற்புதம் நம்ம கடவுள்னு சொல்கிறாங்க. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அந்த மகள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு உண்டான எந்த அறிகுறியுமே கிடையாது. அப்படி தான் இருந்தது. தெரியுமா, நம்ம முத போகும்போது அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வந்து நம்ம என்ன வீடுகளாக வெளியே வர சொன்னோம். சிரிக்க மாட்டான், கம்முன்னு இருப்பான். அந்த பிள்ளையை கொடுத்து அப்போ அந்த ஊருக்குள்ளே சொன்னாங்க, அங்கே இங்கே ஓடுவா அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மைண்டில் அவளுக்கு ஒரு பிரச்சனை, சிந்தையில் பிரச்சனை. ஆனால் கர்த்தருடைய கிழமை ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த மகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்துருக்குறான். கத்மயம் உண்டாகும். எல்லாம் சொல்லுயா, எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் ஊழியத்துக்கு வந்தவங்க வராதவங்க எல்லாம் சொல்லுவோமா, எல்லாரும் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லை நீங்களும் அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, நம்ம ஊழியத்துக்கு போனாலும் நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, கிராம ஊழியத்துக்காக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை ஆசீர்வதிங்க இல்லையா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது திடீர்னு அந்த பிள்ளை மாறிடுது, திடீர்னு தான். ஆனால் நான் எப்பவும் ஒன்று சொல்லிகிட்டே வருவேன். நம்ம சொல்லியிருக்கிறோம், நாங்கள் தனிப்பட்ட முறையில் அப்புறம் அந்த கிராமத்துக்கு நம்ம சரியாக போகலை. நாங்கள் தனிப்பட்ட முறையில் நானும் அவளும் அந்த கிராமத்துக்கு போகிறோம், அந்த வீட்டை சந்திக்கிறோம். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை கர்த்தர் வாழ வைப்பார். ஆனால் கர்த்தர் கிரியை செய்தார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. சேர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, அந்த தம்பி ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனைவிக்காக காத்திருந்த ஒரு பையன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. உண்மையிலேயே கர்த்தருடைய பிரதான கிருபை தான். இல்லைன்னா வேறு கல்யாணம் முடிச்சுட்டு போயிருப்பான். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அந்த மகள் வாழ்க்கையில் செய்தார். நிச்சயமாக செய்வான், நம்ம வாழ்க்கையிலையும் செய்வான். அல்லேலூயா. அப்போது அவங்களே சொல்லிட்டாங்க, எங்கள் மகா வாழ்க்கை இன்னும் அப்படி தான் நினச்சோம். அந்த ஊருக்குள்ள எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் உங்கள் தெய்வம் நீங்கள் சொல்ல வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றினான். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷம், எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம். நீங்கள் உள்ள போன கேட்டேன், சங்கீதாவை எங்கன்னு கேட்டான். நாங்கள் தெரியாமல் கேட்டோம். சங்கீதா மாப்பிள்ளை வீட்டுக்கு 4 நாள் ஆச்சு போய் அப்படின்னு சொல்லி. கத்மயம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். உண்மையிலேயே ஆண்டவர் வல்லமையான தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். தேவன் அற்புதங்களை செய்வார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்க தடைபடாது. அவர் வல்லமையான தேவன். அதை எதை எப்போ எங்கே செய்யணுமோ அதை செய்வார். உங்களுடைய 2 பேருடைய எண்ணத்திலையும் வல்லமையானவர், உண்மையானவர். அந்த உண்மை உள்ள தெய்வம் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அந்த வல்லமையான தேவன் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக
ஸ்தோத்திரம். ஆதியாகமம் அந்த 18வது அதிகாரத்திலே 18வது அதிகாரம் அந்த 23 வாசிப்போம். ஆதியாகமம் 18:23. அப்பொழுது ஆபிரகாம் துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. மறுபடியும் வாசிங்க 23-24. அப்பொழுது ஆபிரகாம் சமயமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அழிப்பீரோ. அப்போ நல்லா தெரிந்த ஒரு பகுதி. இந்த ஆபிரகாம் 3வது தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு லோத்துக்காக ஆண்டவரோட பேசுகிறார் இல்லையா. சோதம் அழிக்க போகிறேன் இப்படி சொன்ன உடனே இப்போ ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் பேசுகிறான், சாடமாட பேசுகிறான். என் அண்ணன் பையன் அங்கே இருக்கிறான், என் சகோதர பையன் அங்கே இருக்கிறான், லோத்து இருக்கிறான், அவனும் சேர்ந்து அழிஞ்சிருவானே அப்படிங்கிறக்க வேண்டி அவனை மட்டும் காப்பாற்றுங்கன்னு சொல்லாமன்னு சொல்கிறான். ஒரு பட்டணத்தில் 50 பேர் இருந்தால் அழிப்பீரோம் அப்படின்னு கேட்க உடனே ஆண்டவர் சொல்கிறார், அழிக்க மாட்டேன். கத்திமயம் உண்டா அல்லேலூயா. தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவான் இல்லையா. 40 பேர் இருந்தால் அழிப்பீரா, 20 பேர் இருந்தால் அழிப்பீரா, கடைசியில் 10 பேர் இருந்தால் ஆமாம் அழிப்பீரா. அந்த 32 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா. கத்திநாத் மயமுண்டாவதா அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறார், 10 நீதிமான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். லோத்துக்காக இந்த ஆபிரகாம் என்ன பண்ணான், பரிந்து பேசினான், தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த ஆபிரகாமுக்குள் இருக்கிற நல்ல சுபாவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை மாத்திரமல்ல, அவரையே எண்ணுகிறது மாத்திரமல்ல, 3வது தன் சகோதரனுக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் சொந்தத்துக்காக அவன் என்ன செஞ்சான், பரிந்து பேசினான். கத்மயம் உண்டாவதா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துக்காக பரிந்து பேச. அப்போ மிகவும் அழிவுக்கு எதுவாக இருக்கிற காரியம், கர்த்தர் அழிக்க போறேன்னு சொல்றார். இந்த அழிவுக்கு மத்தியில் இருக்கிற லோத்துக்காக, லோத்தினுடைய குடும்பத்துக்காக இந்த ஆபிரகாம் பரிந்து பேசினான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா. பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபம். நம்ம குடும்பத்துக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபம். ஆண்டவரே, வரப்போகிற அழிவுக்கு என் குடும்பம் என்ன செய்யணும், தப்பு வைக்கப்படணும். கத்மயம் உண்டாவதாக அல்லேலூயா. அப்போ நானும் என் வீட்டாரோட கர்த்தரையே சேவிப்போம். அப்படின்னு சொல்ல, கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். கொர்நேலியு பார்த்தீங்களா, அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஃபுல்லாக தன்னுடைய சிநேகிதர், தன்னுடைய வேலைக்காரங்க, தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் அங்கே உட்கார வச்சிருந்தான். பேதுருக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி என்ன செஞ்சிருந்தான், பேதுரு அந்த கொர்நேலியு வச்சிருந்தான். அந்த அதிகாரம் முழுவதும் படித்தா நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ அதனால் என்ன தெரியுது அப்படின்னா, தன் குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், தன்னுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும், கேட்கணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான ஃப்ரெண்ட்ஷிப்போடு பழகிட்டு இருக்கிறோம், ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறோம். எப்படி நம்ம கேட்குறவங்க கேட்க விடாம பிசாசு பண்ணிடும் இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடும் அந்த பிசாசு. ஜெபம் பண்ணுற நேரத்தில் பிசாசு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடும் இல்லையா. நாம் தெளிவாக இருந்தோம்னா எல்லாம் தெளிவாக என்ன செய்யும், இருக்கும். நம்ம கொரியல் சொல்கிறோம், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கும். பேதுரு வரும்போது நாங்கள் ரெடியாக ஆயத்தமாக இருக்கோம், உங்களுடைய வசனத்துக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தன் குடும்பத்தை முழு குடும்பத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தான்.
நல்ல போர்வை விரித்து அங்கே உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணுறார் பேர். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. இந்த குடும்பம் அப்படியே ரட்சிக்கப்பட்டது, ஞானசம் எடுத்தது. அது சொல்லுவையா, எல்லாரும் அடிச்சு கரங்களை வைத்து நம்ம குடும்பம் எவ்வளோ ஈஸியாக ரட்சிக்கப்படுறது பாருங்கள். அப்போ நம்ம வீட்டு கூட்டத்தில் நமக்கு பழக்கமானவர்கள் நம்முடைய முழு குடும்பத்தை என்ன செய்யணும், நாம் அங்கே கொண்டு வரணும். கத்துமை முன்னாலையா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நம்முடைய குடும்பத்துக்கு வேணும் இல்லையா? இப்போது வீட்டில் யாருக்காச்சும் சோகமில்லை அப்படின்னா நம்ம எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போமா? அவங்கள ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் அவங்களுக்கு என்ன செய்யணும் அதை என்ன செய்வோம். அவங்களுக்காக மனசு துடிக்கும் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்காக மனசு துடிக்கும், நம்ம கூட பிறந்தவங்களுக்காக மனசு துடிக்கும், மனைவிக்காக கணவருக்காக மனசு துடிக்கும். இதே போல தான் இயேசு வரும் பொழுது, நீ கைவிடப்படும் பொழுது மனசு வேதனைப்படும். கத்துமையம் உண்டாலோ ஐயா. அன்னைக்கு வேதனைப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஐயோ கணவர் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் கொடுக்கிற இந்த வாய்ப்புகளை நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதுலோ ஐயா அன்னைக்கு பார்க்கலாம், அன்னைக்கு காமிச்சா கூட காமிக்கலாம். ஆண்டவரே என்ன அந்த ஐஸ்வர்யவான் கேட்டான் இல்லையா? ஆமாம், கத்மயம் உண்டாவதான். அல்லேலூயா ஐயா. ஆமாம், என் சகோதரெலாம் ரட்சிக்கப்படணும், இவனை அனுப்புனா கூட நல்லாயிருக்கும். அதெல்லாம் வாய்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? அது அங்கே உள்ளவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதுதான் நடக்கும். நம்ம ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணுறோம், ரெடி பண்ணுங்க. வீட்டில் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி குடும்பத்துக்காக ஒரு கூட்டம் வைங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பண்ணுங்க. ஒரு வீட்டில் என்னது நம்ம சடங்கு பூப்புனித நீராட்டு விழா, நல்ல ஒரு பெரிய பத்திரிக்கைலாம் அடித்து தாய் மாமே சித்தப்பா மாதிரி எல்லா பேரையும் போட்டு வாங்க, எல்லாம் கூப்பிட்டு உட்கார ஒரு கூட்டத்தை வச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு வழியாக இருங்க. அது சொல்லுவையா, இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கத்மயம் நல்லையா. எனக்கு என்னன்னு நினைக்காதீங்க. நீங்கள் லட்சங்களை கொடுக்கலாம், ஆயிரங்களை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யலாம், அது பரலோகம் கொண்டு போகாது. அது எல்லாம் இங்கே முடிஞ்சிடும், இங்கே சாப்பிட்டு முடிச்சிருவோம். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி என்ன? அன்னைக்கு கண்டிப்பாக கூட சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு அசைவு இருக்கான்னு பாருங்கள், உங்கள் கணவர் அசைகிறாரான்னு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை அசைகிறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் மட்டும் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்முடைய குடும்பத்தார் யார் பார்க்குறது? இந்த பூமியில் என்ன காரியம்லாம் பார்க்குறோம் இல்லையா? நம்ம சொத்தை நம்ம அழகாக பிள்ளைகளுக்கு எழுதுகிறோம் இல்லையா? அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். கடந்த நாட்கள் என்கிட்ட சொன்னார், பல கோடி சொத்தை பிள்ளைகளுக்கு எழுதிச்சு அப்படின்னு சொன்னார். அவங்கள ஒன்றும் பேச முடியல. என்ன ரட்சிப்பு சொத்தில் இங்கே தான் இருக்கும். உன் பிள்ளைக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறியா? உன் பிள்ளை கோடி சொத்தை வச்சு இங்கே என்ன செய்ய போகுது? எல்லாம் தீக்கி அறையா போகுது. நீ குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கணும். உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு அள்ளி தர வேண்டாம், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்கள் கணவர் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். லோத்து கேட்குறான், ஆண்டவரே 50 பேர் சொல்கிறான், 40 பேர் சொல்கிறான், 10 பேர் சொல்கிறான், அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். லோத்துக்காக, தன் குடும்பத்துக்காக ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு இருந்தான். அது சொல்லுவையா, அது சொல்லுவையா. உன் குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். சில தாய்மார்களே
பிள்ளைகளை கெடுத்துட்டோம், பெற்றோரே பிள்ளைகளை கெடுத்துட்டோம். வசனத்தை வாசிக்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை, மிஞ்ச விட்டுட்டோம். இப்போ திருப்பணும்னு நினைக்கிற முடியுமானுக்கு இல்லையா? நம்ம பக்கம் திருப்பதுக்கு வேற வழியில் பண்ணுறோம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு உண்டான திருப்புதல் ஏதுவான காரியம் இருக்கதா இல்லை இல்லையா? கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பார். என் குடும்பத்துக்கு நான் தான் உத்தரவாதம். கர்த்தர் என்ன ரட்சித்தார், என் சகோதரி ரட்சித்தார். அன்னைக்கு வந்திருந்தா சொன்னேன். நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அரை தூக்கத்தில் இருந்து என் மனைவிட்ட பேசிட்டு இருந்தான். பார்க்கறது கோத்தமாக இருக்கும், விவரமாக பேசுவாள். மோசையுடைய காரியத்தை சொன்னான். இந்த அதிகாலை ஜெபத்தை குறித்து சொன்னான். யாரும் கேட்காத ஒரு சத்தியத்தை என் தங்கச்சி சொல்லிட்டு போயிட்டான். கத்மயமுண்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு எப்படி நெருங்கணும் இல்லையா? ஆடு மாடு சத்தெல்லாம் கேட்காது. அந்த நேரம் அன்டைம் 2 மணி 3 மணி. நான் நேற்று கொஞ்சம் கண்ணை சந்து 3 மணி ஆயிடுச்சு. இல்லை நான் 2 மணிக்கு நான் எந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். கத்மயமுண்டாவதாக. அல்லேலூயா. எந்த விளையனும் இருந்தாலும் உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன். கரங்களை உயர்ச்சிக்கிட்டே இருப்பேன். தேவனோடு நெருங்குற ஒரு நேரம், ஒரு சத்தம், ஒரு எல்லாம் சைலண்டாக இருக்கும் அந்த நேரம். அதை சொல்லிட்டு போனேன். எனக்கே தெரியாது எவ்வளோ பிரசவம் பண்ணியிருக்கிறோம். அதை அழகாக சொல்லிட்டு போயிட்டான். என் மனைவிட சொன்னான், அதை கேட்டேன். கத்மயமுண்டாவதாக. அல்லேலூயா. தேவனோடு நெருங்குற நேரத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும். கர்த்தரோடு பேசுவார். நம்ம எதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷத்தை கொடுக்க ஏன் வைக்கிறோம்? நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குது. முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பை குறித்து பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, செய்யாதேன்னு சொல்லுங்க. ஸ்டேட்டஸ் இப்படி போடுன்னு சொல்லுங்க. சினிமா பாட்டு ஸ்டேட்டஸில் வைக்காதான்னு சொல்லுங்க. காமெடி வைக்காதன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமில்ல உங்கள் பிள்ளைகள் பண்ணுறது, அதை ரசிக்கணும். ஆஹா ஓ. இப்போ என்னைக்காவது டச் பண்ணும்போது அன்னைக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் ஸ்டேட்டஸில் கர்த்தருடைய பாடல் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும். அது ஒன்று ஆசீர்வதிக்கும். ஒரு ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணால் கர்த்தருடைய வசனம் வரட்டும். நாளைக்கு ஒரு சில ஸ்டேட்டஸை நான் பார்ப்பேன். சில வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அதை அடிக்காமல் அப்படியே வச்சுருப்பேன். அடிக்கடி அது பார்த்துக்கிட்டே இருக்கும். சினிமா பாட்டு போட்டு கேட்கிய உன் ஸ்டேட்டஸில் உனக்கு மனசு உறுத்தலை, ஆண்டு உன்னை பேசலை, உன்னை கண்டிக்கலை, நீ ரட்சிக்கப்படி ஞானத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கண்டிக்கிறார், எச்சரிக்கிறார். கத்மயமுண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படணும். நம்ம ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணால் கர்த்தருடைய வார்த்தை வரணும். யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் ஸ்டேட்டஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணால் பார்க்க வசனம், பயப்படாத கலங்காதுன்னா உன்னோடு இருக்கிறேன். இதைய வசனம், இதை ரட்சிப்பு நடத்தணும். சினிமா பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு அடக்கி கர்த்தரோட கணக்கு கேட்பார். மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. சினிமா பாட்டு, சினிமா வசனம், சாபம் பிடிச்ச வசனத்தை உன் செல்ல வச்சுட்டு இருக்கு. எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க என்ன வழி, அதை பாருங்க. எனக்கு நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் என்ன செய்கிறேங்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் செல்ல என்ன பார்க்குறேங்கிற கர்த்தர் பார்ப்பார். ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நெட்டை நீ என்ன பண்ணாலும் உனக்கு என்னன்னு தெரியும். ஆண்டவரை தேடு, கர்த்தரை தேடுங்க. இது கடைசி காலம்.
உங்களுடைய காரியம் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. கர்த்தருடைய வசனம் எவ்வளோ வசனம், எவ்வளோ நல்ல பாட்டுலாம் இருக்கு. ஜான் ஜெபராஜ் பாட்டே வேண்டான்னு சொல்கிறோம். பாட்டு நல்லா தான் இருக்கு, இருக்க இடது தெரியல, அதை நம்ம எதிர்க்கிறோம். பழம் ஆப்பிள் பழம் தான் நல்லா இருக்கு. பழம் ஆப்பிள் பழம் சாக்கடையில் கிடக்கு, அது எப்படி கழுவி சாப்பிட முடியும் இல்லையா? பாட்டு நல்லா தான் இருக்கு, ஆப்பிள் பழம் நல்லா தான் இருக்கு, அது இருக்கிற இடம் சாக்கடையில் கிடக்கு, அது எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? அதுதான் நம்முடைய காரியம் இருக்கு. ஒரு செல்போனில் கர்த்தருக்கு மகிமையான காரியத்தை செய்யுங்க. உங்கள் மூலமாக 4 பேர் தொடப்படணும், உங்கள் மூலமாக 4 பேர் ரட்சிக்கப்படணும். நீங்கள் போடுற வசனம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய நிறைய நம்பர் நான் வச்சுருக்கிறேன், நிறைய உலகத்தான் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் போடுற ஸ்டேட்டஸ் அவங்க பார்க்க தான் செய்கிறாங்க, பார்ப்பாங்க, சில கேட்பாங்க, டெய்லி பார்ப்பேன். அப்படியா, சரி, என்னைக்காக அவங்களுக்கு டச் பண்ணும். அதெல்லாம் சினிமா வசனத்தை போட்டால் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டார், நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாகவே இருக்காரு, அவரும் நினச்சிக்கூடாது. இவ்வளவோ கர்த்தருக்கு மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒரு புரோகிராம் பண்ண கர்த்தருக்கு மகிமையானதை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க பரிந்து பேசு, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. நாம் இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளை என்ன பண்றதுன்னு பாருங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொல்லுவார். நம்ம பிள்ளை என்ன பண்ணுதுன்னு ஜெபம் பண்ண கர்த்தர் சொல்லுவார். ஜெபம் பண்ணாத வரைக்கும் எந்த ரகசியமும் கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லுவார், நம்முடைய குடும்பத்தை குறித்து சொல்லுவார், நம்ம என்ன செய்யணுங்கிறத குறித்து சொல்லுவார், நம்ம என்ன செய்யணுங்கிறதே சொல்லுவார். நம்ம வேண்டாம் பேசிகிட்டு இருக்கிறோம், சட்டம் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் தன் சகோதரனுக்காக திறப்பில் நின்றான். கிராம ஊழியம் செய்வது பெருமைக்காய் அல்ல. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் தெரியுமா? அன்னைக்கு எனக்கு விளையணும், எப்படியாவது 10 நிமிஷம் பேசணும்ன்றவர் என்ன ஊழியத்தை நிப்பாட்டவே இல்லை. இன்னைக்கு கலாச்சார வீட்டில் கூட்டம்லாம் வச்சிருக்கலாம், இதை பயன்படுத்தி வச்சுட்டு அடுத்த வாரம் பார்ப்போம். தொடர்ந்து கட்டாகுதேன்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். பெருமைக்காய் அல்ல, பெல்லன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக 4 வார்த்தையை சொல்லிடுவோம். நாளைக்கு இருக்குமோ இல்லையோ கர்த்தர் மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறோம். வயசான பிறகு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இது இந்த பிள்ளைக்கு, இது இந்த பிள்ளைக்கு, இது இந்த பிள்ளைக்கு. ஏன் செய்கிறோம்? நம்ம காலம் எந்த நேரமும் ஏதோ நடக்கலாம். ஆனால் ரட்சிப்பை பற்றி என்னைக்காவது செட்டில் பண்ணியிருக்கோமா? இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக பரிந்து பேசும். ஹல்லேலூயா. கிராம ஊழியத்தின் நோக்கம் அதுதான். கிறிஸ்துமஸுக்கு இப்பமே திட்டம் போடுது, ஒரு பந்தலை போட்டு இது மாதிரி பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா, ரிஸ்க் எடுக்கணும். என் பையன் கூட சொன்னான், கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரச்சனை இருக்குமாப்பா. நான் யோசிக்கிறேன், ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும் சில வேலையை. எப்படியாவது கர்த்தரை உள்ள கொண்டு போகணும், எப்படியாவது ஜனங்களுக்குள்ள கர்த்தரை அறிவிச்சிடணும். ஒரு நல்லதை ஃபங்க்ஷன் அப்படியே காமிச்சு கர்த்தரை உள்ள கொண்டு போயிடணும். நம்ம விளக்கரையும் செலுத்தி தான் ஆகணும். நம்ம எங்கே போய் இருக்க முடியும்? எங்கே போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும் இல்லையா? தேவனை அறிவிக்கிறதுலே கவனமாக இருக்கணும். கர்த்தருக்காக கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் வேண்டுதல் செஞ்சார் இல்லையா? யோவான்ல வாசிக்கிறோம், யோபு தன் சிலருக்காக தன் நண்பர்களுக்காக ஜெபமானா இல்லையா? 42:10 அவன் சிறையை போய் கர்த்தர் மாற்றினார். அவங்க பார்த்த பார்வை வெந்த புள்ள வேல் பாய்ச்ச மாதிரி தான் பாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு யோபு என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணான். கர்த்தர் அல்லேலூயா. யோபுடைய சிறையை போய் கர்த்தர் மாற்றினார். நான் மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்வோம், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், மற்றவங்களுக்காக பிரயாசப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எனக்கு என்னன்னு சொல்லாதீங்க. யார் எப்படி போனால் எனக்கு என்னன்னு இந்த வார்த்தை பயன்படுத்தாதீங்க. யார் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படி இந்த வார்த்தை வரவே கூட. அதுக்காய் மன்னிப்பு கேளுங்க. என் ஆண்டவர் ரட்சிக்கிறவர், ஆண்டவர் ரட்சிக்கிறவர். ஒரு காலத்தில் வேற யாராச்சும் சொல்லியிருந்தா கர்த்தர் நம்மளை தேடி வந்திருப்பாரா? இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமே. ஆண்டவருக்காய் பரிந்து பேசு, ஜனங்களுக்காய் பரிந்து பேசுங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 4வதாக ஆதியாகமம் 17 அந்த 1-2 வாசிப்போம். ஆதியாகமம் 17:1-2. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வசனத்தெல்லாம் அதிகாரத்தில் கீழே 5 வாசிக்கிறோம். இனி உன் பெயர் ஆபிரகாம். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன்னில ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னோட ராஜாக்கள் தோன்றுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது சொல்கிறாரு, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு தமனார். 13 வயசுல சொல்லலை, 15 வயசுல சொல்லலை, 18 வயசுல சொல்லலை, 26 வயசுல சொல்லலை, 99 வயதான ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனார். கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா. நீ எனக்கு முன்னால நிற்கிறது பெரிய காரியம் அல்ல, மற்றவங்களுக்காய் பரிந்து பேசுவது பெரிய காரியம் மாத்திரம் அல்ல, நீ எனக்கு முன்னால நடக்கும். மற்றவங்க பார்வைக்கு சரி, மற்றவங்க பார்வைக்கு ஓகோ ஆகான்னு இருக்கலாம். நம்ம அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். இல்லாத சில மலையிலூயா. மற்றவங்க பார்வைக்கு நான் சிப்பா போட்டு நிற்கலாம், மற்றவங்க பார்வைக்கு பெரிய ஊழியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். என் அந்தரங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்ல, எனக்கு முன்னால, சபைக்கு முன்னால நல்லவனாய் நடப்பது பெரிய காரியம் அல்ல, மற்றவங்களுக்கு முன்னாலே நல்லவனாய் நடப்பது பெரிய காரியம் அல்ல. மற்றவங்க கண்ணை மறைச்சிடலாம், மற்றவங்களை பிரியப்படுத்த காரியங்களை செஞ்சிடலாம், மற்றவங்களுக்கு பிரியமாக நம்ம நடக்கலாம். ஆனால் கர்த்தர் பிரியப்படுகிற மாதிரி என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனார், உனக்கு ஏற்படுத்தது உடன்படிக்கை. நீ இனி அபிராம் அல்ல, நீ திரள் ஜாதிக்கு தகப்பன். ஆபிரகாம் அநேக ஜாதிகள் நடத்து வந்துவாங்க, அநேக ராஜாக்கள் ஒன்னிடத்துல இருந்து புறப்படுவாங்க. கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நீ பலிபீடத்தெல்லாம் கட்டினா ஆபிரகாம், நீ எங்கே போனாலும் பலிபீடத்தை கட்டுவா.
எங்கே போனாலும் நீ பரிந்து பேசுவேன், என்னெல்லாம் பண்ணுவேன், எனக்கு பிரியமாய் காணப்படும். நான் ஒன்றே ஒன்று, நீ எனக்கு முன்னால் உன் நடக்க சரியாக இருக்கும், உன்னுடைய நடக்கையை நான் கவனிப்பேன்னு சொல்கிறார். அது மையம் நல்ல மனுஷரை ஈஸியாக பிரியப்படுத்தலாம், ஆனால் தெய்வத்தை பிரியப்படுத்தலாம். ஆபிரகாம் தேவனை பிரியப்படுத்தலாம். தேவன் அவனோடு உடன்படிக்கை செய்து அவனை ஆசீர்வதித்தார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம் இல்லையா? சங்கீதம் 18:30 என்ன? ஆமாம், அதாவது வழிகள், நம்முடைய வழிகள் சரியாக இருக்கணும். நீதிமொழியில் வாசிக்கிறோம் இல்லையா? 16:7 நல்ல ஒரு வார்த்தை. ஒரு வழி கர்த்தருக்கு ஆமாம் பிரியமாக இருந்தால் அப்படி சத்துருக்களும் ஆமாம் நிச்சயவாங்க. ஆமாம், அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:7 நீதிமொழிகள். நம்முடைய வழி கர்த்தருக்கு முன்னால் இருக்கணும், நம்ம கர்த்தருக்கு முன்னால் நடக்கணும். இந்த வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். காம்ப்ரமைஸனுக்கு 3வது ஆளை தேடன்னு அவசியம் கிடையாது, 4வது ஆளை தேடன்னு அவசியம் கிடையாது. கர்த்தரே சமரசி பண்ணுவார். ஒருவன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய விரோதிகளும் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். அப்படி சொல்லலையா? நம்முடைய வழி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நீ எனக்கு முன்னால் நடக்கும், நான் காட்டுற வழியில் நீ நடக்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் என்ன செய்வேன்? காட்டு. ஏன் சொன்ன அப்படி காட்டுவேன்னு? எப்போ அதில் ஒரு வழி இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வழியில் போகணும்னு அர்த்தம் இல்லையா? அவர் உனக்கு பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவன். எப்படிலாம் வழி வச்சிருக்காரு பாருங்க. அவர் நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம அவருக்கு முன்னால் நடக்கணும், அவருடைய பார்வையிலே நடக்கணும், அவர் விரும்புகிற பிரகாரம் நடக்கணும். தேவன் அதற்கு நிறைய ஆப்ஷனை வச்சிருக்கிறார். அவரே நமக்கு வழிகாட்டுறார். அந்த வழியில் போன்னு சொல்கிறார். நான் உனக்கு முன்னே போயின்னு சொல்கிறார். நான் உனக்கு முன்னே போய் இந்த வழியில் போன்னு சொல்லுவார். என் பின்னால் வான்னு சொல்லுவார். எவ்வளவு காரியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்க. அப்படி இருந்தும் நம்ம குறுக்கே சில போயிடுறோம், சைடில் போயிடுறோம் இல்லையா? அதான் பிரச்சனை. நீ நடன்னு சொல்கிறாரு, நானே காட்டுறேன்னு சொல்கிறாரு, நானே உன்னை நடத்துறேன்னு சொல்கிறாரு. அப்பவும் ஒரு கையை விட்டுட்டு இந்த வழி கொஞ்சம் பார்க்க நல்லா தெரியுதுன்னு நினச்சி சைடில் போனோம் என்ன அப்படி இல்லையா? நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு நீ உத்தமனார். ஆபிரகாம் 4வது அவன் கர்த்தருக்கு முன்னால் நடக்கிறவனாக இருந்தான். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஆதியாகமும் 14ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். 20 சரி. ஆதியாகமும் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் ஆமாம் கர்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு மேலே வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய ஆசனம் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அப்பமும் ரசமும் கொடுத்தவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலையும்
தசமமாக கொடுத்தான். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். எல்லாம் ஜெபம் பண்ணுமா, எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தோம் அவன் நம்பிக்கையோட கர்த்தரை விசுவாசித்தான். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தோம் அவன் கர்த்தரை நம்பினான். அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குங்கிற இது இல்லை, நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பினான். நிச்சயமாக கர்த்தர் நடத்துவார். உள்ளங்கை மேகம் பெரிய மழையை கொண்டு வரும். பார்வைக்கு ஒன்றும் தெரியாது, காற்று இருக்காது, மழை இருக்காது. வெட்டி வைத்திருக்கிற வாய்க்காலை தண்ணீரால் தேவன் நிரப்புவார். எல்லாரும் எளிமிழிப்போமா. தேவன் ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்கிறார். ஆண்டவரே, நீங்கள் பார்க்கிறபடி காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற வாய்க்காலை தண்ணீரால் தேவன் நிரப்புவார். இது சாத்தியப்படுமா? இது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத ஒரு காரியம் இல்லையா? நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த வாய்க்காலை முறைப்படி காற்று வரணும், மேகம் வரணும், மழை பெய்யணும், அப்போ தான் நிரம்பும். ஆனால் ஆண்டு என்ன சொல்றாரு? நீ காற்றையும் பார்க்க மாட்டான், நீ மழையும் பார்க்க மாட்டான். ஆனால் நீ வெட்டி வச்சிருக்கிற வாய்க்கால நான் தண்ணீரால் நிரப்புவேன். ரீமாமா எல்லாம் ஜோமனும் எல்லாரும் கரங்களை வைத்தி எல்லாரும் கர்த்தர் சொன்னதுனால உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புவார். நிரப்புகிற தேவன் எல்லாரும் ஜோமம் எல்லாரும் அவர் தண்ணீரால் நிரப்புவார். நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம அதைத்தான் எதிர்பார்க்க. எல்லாருக்கும் அந்த எண்ணம் உண்டு. காற்று இல்லையே, மழை இல்லையே, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, இவ்வளவு தேவை இருக்குதே, அதுக்காக வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, வேலை செய்யாமல் சாப்பிடவும் கூடாது. பைபிள் பிரகாரம் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அதையும் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? நான் என்ன செய்வேன்? நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற வாய்க்காலை தேவன் தண்ணீரால் நிரப்புவார். நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற வாய்க்காலை நீங்கள் எதிர்பார்ப்போடு கர்த்தரை நம்பி எதிர்பார்ப்போடு வெட்டி வைத்திருக்கிற வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புவார். எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம். நான் வெட்டி வச்சிருக்கிறதை, நான் எதிர்பார்த்திருக்கிறதை எந்த விதத்திலையும் அது வராது. ஆண்டவர் சொல்றார், மழை வராதுன்னு சொல்றார், காற்று அடிக்காதுன்னு சொல்றார். அப்போ எப்படி ஆண்டவரே? அதுதான் ஆண்டவர். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட தெய்வத்தை விசுவாசித்தான். அவன் நம்பிக்கை வீண் போகலை. கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகலை. கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கை வீண் போகலை. கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். எல்லாம் ஜெபம். எல்லாரும் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ரொம்ப நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். தெய்வத்து மேல் வைத்திருக்க நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீ மனுஷனை நம்பினா வெட்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பின வெட்கப்படுவான். நீ பிள்ளைகளை நம்பினா கூட வெட்கப்பட்டுருவான். கர்த்தரை நம்பினா ஒருபோது வெட்கப்பட மாட்டான். கர்த்தரை நம்பினோம்னா யாரை கொண்டு ஆண்டவர் போஷிக்கணுமோ, யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதை அவர் செய்து காட்டுவார். அதை அவர் செய்து காட்டுவார்.
அது அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளை நம்மனா கூட கையை விரிச்சு, அந்த கர்த்தரை நம்மனை கை விரிக்கவே மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் குடும்பத்துக்காக பரிந்து பேசுங்க. உங்கள் குடும்பத்துக்காக திறப்புல நில்லுங்க. உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. மற்றவங்க ரட்சிக்கப்பட நீங்கள் உதவியாயிருங்க. தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க, ரட்சிப்பை சொல்லுங்க. உங்க மூலமா ஜனங்க ரட்சிக்கப்படட்டும். உங்க கூட பழகிறவங்க ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். ஆபிரகாமுடைய எண்ணம் எல்லாம் கர்த்தர் வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். அதான் என்னென்ன வேற எதையும் நினைக்கிறேன். கர்த்தர் வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் அற்பம் நடக்கும். என் சரீரத்தில் அற்பம் நடக்கும். என் உறுப்புகள் செயல்படும். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உயிரற்று கிடக்கிற சரீரத்தை, உயிரற்று கிடக்கிற உறுப்புகளை நிச்சயமாய் பிள்ளை செய்வார். ஆபிரகாமுடைய எண்ணம் அதுதான். சாரோடைய எண்ணம் அதுதான். அவர் வல்லமையானவர், அவர் உண்மையானவர், பொய் சொல்லாத தெய்வம். நிச்சயமா தம்முடைய வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுவார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அவர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் கருணை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோமா? சோத்திரம், துதிக்கிறோம். ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் தாமே எங்களை நடத்தும்படி, பேசுவது கேட்பது மாத்திரமல்ல அதன்படி நடப்பது எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவர், நீர் மகிமையான காரியங்கள் செய்யும். எல்லா வியாதிப்பட்டு விளையாடப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். எல்லா வியாதிகளும் பிள்ளை இனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, நாங்களும் துதிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். எல்லா குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவர், அப்படி நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க. ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மாலை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே வச்சத நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட அன்பின் ஐக்கியமும் நாம் மனிதரோடு கூட நின்று எப்படி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.